ஸோ இப்போ குவாக்கமோலிக்கு வந்து இந்த சின்ன பவுலில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாதி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, பாதி தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். ஸோ லெமன் ஜூஸை வந்து இந்த ஆனியனில் விடும்போது கூடவே கொஞ்சம் சால்ட் போடும்போது அந்த ஆனியனோட இது வந்து ஸ்ட்ராங்னஸ் நிலடிச்சிடும். ஆனியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அது வந்து மைல்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த அவகாடோவை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. கிரீன் அவகாடோ, கிரீன் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ சீடு நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம், இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து லெமன் ஜூஸில் நல்ல சோக்காயாச்சா. இந்த டைமில் நம்ம இந்த அவகாடோ ஃப்ளஷை வந்து ஸ்கூப் பண்ணி போட்டுடலாம். அவகாடோ பர்ஃபெக்டாக பழுத்து இருந்தாலே அது ஸ்கூப் பண்ண அழகாக வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி போட்டுருவோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் வச்சுருக்கேன். இந்த ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிடும். ஸோ ஃபோர்க்கை வச்சு நீங்கள் மேஷ் பண்ணும்போது சங்கியாகவும் இருக்கும். சில பேர் வந்து மிக்சியில் போட்டு அரைப்பாங்க, எனக்கு அது பிடிக்காது. எனக்கு வந்து கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று குறையுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கொத்தமல்லி கீரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி கீரை இல்லை, நீங்கள் இருந்தால் வந்து போட்டுக்கோங்க. நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோமேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ கொத்தமல்லி கீரை போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் டேஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி எனக்கு குவாக்கமோலி ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வந்து இந்த சிப்ஸு கூட தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, ப்ரெட்டுக்கு நடுஸில் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பாப்புலரான மெக்சிகன் ரெசிபி. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி சங்கியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நம்ம குவாக்கமோலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிப்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக பேக் ஆயாச்சு பாருங்கள், கூல் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த குவாக்கமோலி கூட சூப்பராக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து அந்த பாதி அவகாடோ ஷெல்லு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம குவாக்கமோலியோட வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேக்டு டோர்ட்டியா சிப்ஸ் மெக்சிகன் குவாக்கமோலி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லியை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கேட்குதுல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர் ஃப்ரூட் இல்லைன்னா அவகாடோ உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டோர்ட்டியாக்கு பதில் நீங்கள் சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.